நைட் டின்னர் தாம்மா. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் போட்டு பொடியாக நறுக்கி போட்டு வதக்கலம்மா, அப்படியே பச்சையாக போட்டு கூட ரவையும் போட்டு செஞ்ச ஆனியன் ரவா தோசை நல்லா மெலிசாக ஊற்றியாச்சுமா. அதுதாம்மா இன்றைக்கி நைட் டின்னர் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் ஒரு தோசை எடுத்தாச்சு. இன்னொரு தோசை நல்லா மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டோம்மா. அவ்வளோதாம்மா, நல்லா புளியாக வந்துடுச்சுமா. இதாம்மா இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டு டின்னர்மா. ஆனியன் ரவா தோசை அண்டு நேற்று வச்ச தக்காளி சட்னி தாம்மா. அது என்னையோட காலியாச்சு. இனி வேறு ஏதாவது சட்னி தான் அரைக்கணும். இது நாளைக்கு நான் அன்னதானத்துக்காக சட்னி அரைக்கிறதுக்காகவும் பொங்கல் பண்ணுறதுக்காக கருவேப்பிலாம் கழுவி வச்சுருக்கேன். சட்னியில் இதெல்லாம் போட்டு அரைக்கணுமா, தேங்காய் சட்னியில்.